லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் என்னுடைய ஹேர் ஃபஸ்ட்டு சார்ட் பண்ணிக்க போகிறேன். மை ஸ்கின் இஸ் ஆல் ப்ரெப்ட். இது ஒரு ஃப்ரெஷ்லி வாஷ்டு ஹேர். இதான் என்னுடைய செமி வேவி ஹேர் டெக்ஸ்சர். ஸோ பேசிக்கலாக ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ப்ரெப் மை ஹேர் பிஃபோர் கர்லிங். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னுடைய முடியை வந்து சிக் எடுத்துக்கிறேன். அண்ட் ஐ திங்க் ஐ ஹேட் சம் ப்ராடக்ட்ஸ் ஆன். ஆமாம், ஓலப்ளெக்ஸோட பாண்டிங் க்ரீம் போட்டுட்டேன் ஆல்ரெடி டேம்பாக இருக்கும்போது. இது ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பீப்ளண்டோட ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரேயை நல்லா என்னுடைய முடியில் நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பீப்ளண்டோட இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ். எனக்கு இது ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். நார்மல் ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ் விட இது நல்லாவே இருக்கும். அந்த ரவுண்டாக இருக்கிறதுனால அந்த கேர்ள்ஸ் கீழே கொடுக்கறது வந்து நல்லாயிருக்கும். அது ஒரு ப்ளோட் கொடுத்த எஃபெக்ட் வந்து கொடுக்கும். நான் வந்து என்னுடைய அந்த வேவினஸை வந்து கொஞ்சம் டேம் டவுன் பண்ணுறதுக்காக இந்த ஹீட் ப்ரஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இட் ஹேஸ் டு பி டன். எனக்கு வந்து கேர்ள்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ண முடியல, பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக ஐ டிட் திஸ். ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் செக்ஷனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் முடியில் நான் வந்துட்டு இதை அப்படியே ரன் பண்ணி என்னுடைய முடியை டேம் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதை விட ஐ ப்ரிஃபர் திஸ். அந்த ஒரு வால்யூம் கொடுக்கும், அந்த எண்ட்ஸை வந்துட்டு அழகாக கேர்ள் பண்ண எஃபெக்ட் கொடுக்கும். அப்படின்றதுனால ரிசல்ட்டுமே நல்லா டீசெண்டாக தான் இருக்கும். அடுத்து ஹேர் வாஷ் வரைக்குமே ஸ்டே பண்ணும் இஃப் த கிளைமேட் இஸ் குட். எனக்கு ஃப்ரிஸி ஹேர், கொஞ்சம் ஹியூமிடிட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சு, மழை சாரல் தூரல்லாம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், கான், எல்லாமே போயிடுச்சு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை பண்ணிவிட்டு நான் இன்னும் கொஞ்சம் என்னுடைய மேலே இருக்க முடியை டேம் பண்ணுறதுக்காக என்னுடைய ஸ்ட்ரைட்னர் வச்சு லைட்டாக நான் வந்துட்டு அந்த மேலே தெரிகிற போர்ஷன்ஸை மட்டும் டேம் பண்ணிக்கிறேன். இன்னுமே ப்ராப்பராக அழகாக ஃப்ரிஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஐம் யூஸிங் மை மூஸ். ஸோ மூஸ் வந்து பேசிக்கலாக ஈரமாக இருக்க முடியில் வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து பொதுவாக நம்ம பார்த்துருப்போம். பட் ஹியர் ஐ ஜஸ்ட் டிட் திஸ். என்னுடைய முடியை ஸ்டைல் பண்ணதுக்கப்புறம் ஐம் கோயிங் டு அப்ளை திஸ். இது வந்து நான் டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்ஸ் ட்ரை பண்ணேன். யூ கேன் யூஸ் திஸ் ஆன் இந்த மாதிரி ட்ரை முடியிலையும் கூட. யூ கேன் சிம்ப்ளி அப்ளை கொஞ்சம் கேர்லிங் மூஸ், அப்புறம் ப்ரஷ் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு யூ கேன் கேர்ல் யுவர் ஹேர். அது நல்ல ரிசல்ட் தான் வந்து கொடுக்கும். நான் வந்து என்னுடைய கேர்ள்ஸ் நல்லா லாஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக 2 பம்ப் எடுத்து 2 செக்ஷன் முடியில் வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாகவே இருக்கணும், ரொம்ப ஜாஸ்தி டைட்டான கேர்ள்ஸ், லாங் லாஸ்டிங் கேர்ள்ஸ்லாம் வேணாம், 1 டே சர்வைவ் ஆனால் போதும் அப்படின்ட்டு இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு பம்பே 2 செக்ஷன் முடியிலையும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. பட் ஐ வாண்டட் மை கேர்ள்ஸ் டு பி தேர். அப்படியே நானாக வந்து ஹேர் வாஷ் அடுத்த பண்ணுறது வரைக்குமே. ஸோ நான் வந்து என்னோடய முடியில் நல்லா இதை அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து நான் நேராக கேர்ள் பண்ண போய்க்க போகிறேன். என்னுடைய கேர்லிங் வாண்ட் எடுத்து நான் அவுட்வர்ட் கேர்ள்ஸ் பண்ணிக்கிறேன். கேர்ள்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு பின் வச்சு நான் செக்யூரும் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் மேக்கப் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணும்போது அழகாக செட் ஆகியிருக்க போது. அண்ட் I'll tell you, இது செம்மையாக செட் ஆகியிருந்தது, செம்ம லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட் கொடுத்தது. பட் எனக்கு மூஸ் போட்டு பண்ணுறதுல ஒன்று என்ன பிடிக்காதுன்னா, என் முடி டெக்ஸ்சர் வந்து ரொம்ப கொரன்ட்டு ஆகிடும். ஆல்ரெடி என் முடி முடி. அண்ட் இந்த மூஸ் இன் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா grip லெவல் வந்து மேக்ஸிமம் இருக்கக்கூடியது. இந்த மூஸ்லேயே உங்களுக்கு grip லெவல்ஸ்லாம் இருக்குது, மீடியம் ஹோல்ட், அப்புறம் இன்டென்ஸ் ஹோல்டு, அந்த மாதிரி. அதில் இது வந்து நல்லா மேக்ஸிமம் grip இருக்கக்கூடியது. ஸோ என்னோடய முடி டெக்ஸ்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா லிட்ரலாக நாறு மாதிரி இருந்தது. ஸோ ஒன்லி இஃப் யூ வாண்ட் டு மேக் யூர் கேர்ள்ஸ் லாஸ்ட் சூப்பர் லாங், நல்லா மழையிலலாம் கூட வந்து எதுவும் நாஸ்தி ஆகாமல் இருக்கணும், கலைஞ்சிராமல் இருக்கணும் அப்படின்னா டூ திஸ். நான் என்னோடய கல்யாணத்துக்கு இதுதான் பண்ணியிருந்துருக்கணும், பட் நான் பண்ணல. ஐ ஹேட் மை ரீசன்ஸ், நான் பண்ணலை. பட் யா, ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கேர்ள் பண்ணி பின் பண்ணி செக்யூர் பண்ணியாச்சு. நவ் வி வில் மூவ் ஆன் டு ஆர் மேக்கப். ப்ரைமருக்கு வந்துட்டு ஐ எம் யூஸிங் மேப்ளினோட இந்த கிரிப்பி ப்ரைமர். ஐ எம் ரியலி என்ஜாயிங் இட். இது இன்னும் இங்கே வரல அப்படின்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா ப்ளீஸ் கெட் இட். திஸ் இஸ் ஸோ குட். இட் ஜஸ்ட் கெப்ட் மை மேக்கப் ஆன் அப்படியே இன்டாக்டாக சூப்பராக. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் நான் தவிர்த்துருந்துருக்கலாம். அது நான் அந்த ஸ்டெப் பண்ணும்போது நான் சொல்கிறேன் அது என்ன அப்படின்றது. பெரிய ரெக்ரெட் கிடையாது, பட் ஸ்டில் நெக்ஸ்ட் டைம், அதாவது அடுத்த வாட்டி பண்ண லுக்லலாம் வந்து நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிரிப்பிங் ப்ரைமர், கிரிப்பி ஸ்பெசிஃபிக்லி ஃப்ரம் மேப்ளின், இஸ் அமேசிங். இதை நான் போட்டுட்டு கலர் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். நிக்ஸோட இந்த கலர் கரெக்டிங் ஸ்டிக், இதை வச்சு நான் என்னுடைய ஃபேஸ் கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் இப்போ இங்கே அவைலபிளாக இல்லை. யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் எலேகலோட ரெட்டிஷ் கரெக்டாக. அண்ட் ப்ரைமருக்கு வந்து யூ கேன் யூஸ் எல்ஃபோட கிரிப்பிங் ப்ரைமர் ஆர் மார்ஸோட கிரிப்பிங் ப்ரைமர். மார்ஸ் விட எல்ஃப் நல்லாயிருக்கும், லைக் அந்த லாங் லாஸ்டிங் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ எல்ஃப் விட இந்த மேப்ளின் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். அதை திருப்பி சொல்லிக்கிறேன். ஆரஞ்சு கன்சீலர் போட்டு நான் யூஸ்வலாக பிளெண்ட் பண்ணுற மாதிரி கை வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சை மறைக்கிறதுக்கு ஐம் யூஸிங் செஸ்ட்நட் ஃப்ரம் Too Faced. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கன்சீலர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லான்ஜிவிட்டி, ஃபார்முலேஷன்,
நல்ல ஹை கவரேஜ் இருக்கும், பயங்கரமான ரிசல்ட் கொடுக்கும். பட் ஸ்கின்ல செம்ம லைட்டாக வந்து ஃபீல் ஆகும். ஐ வாண்ட் அ ஃபுல் கவரேஜ் ஹை டெஃபினிஷன் மேக்கப் லுக் இன்னைக்கு. ஸோ ஐ வெண்ட் இன் வித் யூஸிங் டிஃப்ரெண்ட் ஹை கவரேஜ் ஹெவி டியூட்டி ப்ராடக்ட்ஸ். ஸோ இதை போட்டுட்டு நான் வந்து மேக்கோட ஃபிக்ஸ் ப்ளஸ் வச்சுட்டு என்னுடைய பேஸை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கையால் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்கலாக இதுவே எனக்கு வந்து நல்ல ஒரு பேஸ் வந்து கொடுத்துருது. பட் ஐ வாண்ட் தட் ஃபுல் கவரேஜ் ஹை டெஃபினிஷன் லுக் இன்னைக்கு. யூஸ்வலாக நான் வந்து இவ்வளோ லுக் நான் அதாவது ஹை கிளாம் வந்து போக மாட்டேன். ஏதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக் அக்கேஷனில் தான் பல மாதம் கழிச்சு கல்யாணத்துக்கு தான் போட்டது. அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வந்து போட்டிருந்தேன். ஃபார் த பேஸ் இன்னைக்கு வந்து ஐ யூஸ் 2 அமேசிங் ஹெவி டியூட்டி ஃபவுண்டேஷன்ஸ் தட் ஃபீல் சூப்பர் லைட். ஒன்று வந்துட்டு எஸ்எலோடரோட டபுள் வேர் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் ஐ திங்க் செஸ்னட் இல்லை சின்னமன் இல்லை ஐ டோன்ட் நோ. ஐ கிவ் ஆல் த லிங்க்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேப்ளினில் வந்து 350 அந்த சூப்பர் ஸ்டே, அந்த 350 இப்போ இங்கே அவைலபிளாக இல்லை. ஐ மிக்ஸ்ட் போத் ஆஃப் தம். இது ரெண்டுமே வந்து லாங் வேர் கொடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷன், சூப்பராக இருந்தது. ஸோ இதை வந்து நல்லா என்னுடைய ஃபேஸில் பேக் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் வந்து பிளெண்டும் பண்ணிக்கிறேன். கேவ் மீ திஸ் செம்ம அமேசிங் ஃப்ளாலெஸ் அப்படியே பெயிண்ட் பண்ண மாதிரியான ஒரு கேன்வஸ். ஐ ரியலி லவ் மை ஸ்கின். லைக் நேர்லேயும் சரி வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லையும் சரி இட் லுக் கார்ஜியஸ். அதுக்கப்புறம் ஐம் கோயிங் டு கொஞ்சோண்டு ஹைலைட் தி அண்டர் ஐ ஏரியா வித் இந்த லாரியலோட இன்ஃபாலபிள் கன்சீலர். ஐ அப்சல்யூட்லி லவ் திஸ். எனக்கு அந்த அண்டர் ஐ பிரைட்னஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஐ நீடட் திஸ். ஸோ 2 டாட் வச்சு கையால் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அண்ட் ஜஸ்ட் சிம்பிளி பிளெண்டிங் எவ்ரி திங். அப்புறம் பவுடருக்கு வந்து கே பியூட்டியோட லூஸ் பவுடர் வச்சு நான் எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் அ மஸ்ட் டு டூ ஸ்டெப். அது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹெவி கிளாம் நிறைய ஃபவுண்டேஷன் பேஸ் இப்படிலாம் போகிறீங்க அப்படின்னா யூ டெஃபினெட்லி ஹாவ் டு யூஸ் அ லூஸ் பவுடர். எனக்கு வர ஆயிலி ஸ்கின், ஸோ திஸ் இஸ் நான் நெகோஷியபிள். யூ ஹாவ் டு டூ இட். ஓகேவா? லூஸ் பவுடர் வச்சு பேக் பண்ணிக்கிறேன். நோ பேக்கிங், பட் நல்லா நான் வந்து பேக் பண்ணிவிட்டு ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். நிக்ஸோட ப்ரான்சர் வச்சு நான் வந்து ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். நிக்ஸோட ப்ரான்சர் ஐ ரியலி லவ் தி ஃபார்முலேஷன் அண்ட் ஷேட். பட் சில லுக்ஸ்க்கு ஐ ஃபீல் லைக் அந்த ப்ரான்சர் வந்து இட் மேக்ஸ் மை ஸ்கின் அ டேட் பிட் ரெட் கலர். ஸோ அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் டேயில் என்னுடைய ஃபேஸை வந்து ஆக்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் போட்டுக்கிறேன். அடுத்து ப்ளஷ்க்கு வந்து மேக்கோட பர்ன்ட் பெப்பர் நினைக்கிறேன் அந்த ஷேட். அதை எடுத்து கொஞ்சமாக என்னுடைய கன்னத்தில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் இது பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதுதான் நான் பண்ணியிருந்துருக்கூடாது. இது வந்து ஷார்லட் டில்பியோட செட்டிங் ஸ்ப்ரே. நல்லா தான் இருக்கும், ஓகேவா? பட் சம்டைம்ஸ் அது பட்ஜ் ஆகும் அண்ட் சம்டைம்ஸ் ஐ டோன்ட் நோ ஃபார் சம் ரீசன் இட் கைண்ட் ஆஃப் மேக்ஸ் மை பேஸ் ஆக்சிடைஸ். எனக்கு எந்த செட்டிங் ஸ்ப்ரேவும் எந்த ஃபிக்ஸ் ப்ளஸும் வேறு எந்த ஸ்ப்ரேவுமே அந்த லுக் கொடுக்காது. லைக் மேக்கப்பை மெல்ட் டவுன் பண்ணும், ஆனால் அந்த டோனை வந்து மாற்றாது. பட் நான் கவனிச்சிட்ருக்கேன் ரீசெண்ட் டைம்ஸில் என்னுடைய டோன் லைக் பேஸோட டோனை வந்து மாற்றுது இந்த ஸ்ப்ரே போட்டு நான் எல்லாத்தையும் மெல்ட் டவுன் பண்ணலாம். ஸோ ஐ ஹாவ் டு ஸ்டில் எக்ஸ்பெரிமெண்ட் வித் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். எனக்கு ஒரு 60% 70% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் யா ஐ ஸ்டில் ஹாவ் டு கன்ஃபார்ம் இட் லைக் 100%. நீங்கள் யாராவது இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. அப்புறம் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். மிஸ்க்லரோட ஐப்ரோ கிட்டில் இருக்கக்கூடிய ஒரு டார்க் ஷேட் வச்சு யூஸ்வலாக பண்ணுற மாதிரி என்னோட ஐப்ரோஸ் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அப்புறம் கலர் பாப்போட ஒரு ஐ ஷேடோ பேலட் எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவுக்கு ஒரு சாஃப்ட் ப்ரௌன் கலர் போட்டுக்கிறேன். சாரீ வந்து ஒரு மாதிரி சில்வர் கோல்டு அண்ட் ஒரு சாஃப்ட் மின்ட் க்ரீன் இருக்கிற மாதிரியான, மின்ட் க்ரீன் சொல்ல முடியாது, மின்ட் ப்ளூ மாதிரி இருக்கக்கூடிய டோன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேஸ்டல் சாரீ. ஸோ அதுக்கு வந்து மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு சில்வர் கோல்டு டோனில் நான் வந்து என்னுடைய ஐலிட்ஸில் ஷிம்மர் ஏற்ற போகிறேன். அதுக்கு ஜஸ்ட் பேஸாகவும் கொஞ்சோண்டு ட்ரான்சிஷன் கலர் அண்ட் அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஷேடோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு டார்க்கான ப்ரௌன் கலர்ஸ் 2 யூஸ் பண்ணிவிட்டு லிட்டுக்கு வந்துட்டு ஒரு ஷாம்பெயினி சில்வர் அண்ட் கோல்டு கலர், இந்த பேலட்டில் இருக்கக்கூடிய 2 கலர் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த செகண்ட் ரோவில் இருக்க மிடில் கலர் அண்ட் தேர்ட் ரோவில் இருக்க மிடில் கலர் ரெண்டுமே நான் வந்து மாற்றி மாற்றி பேக் பண்ணிக்கிட்டேன். சில்வர் பேஸ் கொடுத்துட்டு அது மேலே கொஞ்சம் கோல்டு டிண்ட் இருக்கிறதுக்கு. அண்ட் ஐ ரியலி லைக் இட். நல்லா இருந்துச்சு, க்யூட்டாக இருந்தது. ஐ ப்ரிஃபர் இந்த மாதிரி ஷிம்மர் கலர்ஸ் ஆன் மை ஐலிட்ஸ். மேட் கலர்ஸ் ஸ்மோக்கி கலர்ஸ் விட ஐஸ் விட ஐ லைக் திஸ். இது வந்து இட் கைண்ட் ஆஃப் மேக்ஸ் மை ஐஸ் லுக் வைட் அவேக் கொஞ்சம் வேறு ஸ்டைல்ஸ் போகிறத விட. அப்புறம் ஐலைனர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஹர்ப்ஸோட ஐலைனர் வச்சு லைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் மேக்கோட காஜல் வச்சு நல்லா போல்டாக இன்டென்ஸாக ஒரு மல்டிபிள் லேயர் கொடுத்து பேக் பண்ணிக்கிறேன் என்னுடைய காஜலுக்கு. மேப்ளினோட மஸ்காரா எடுத்துக்கிறேன். மஸ்காரா எடுத்து நல்லா என்னுடைய லேஷஸில் நான் கோட் பண்ணிக்கிறேன். ஃபால்சீஸ் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஃபால்சீஸ் போட்டோன்னா ரொம்ப ஹெவியாக வந்து தெரியும் அப்படின்ட்டு ஐ ஸ்கிப்ட் இட்.
ஸோ இந்த மஸ்காராவே நல்லா நான் பேக் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக்கு போய்க்கிறேன். லிப்ஸ்டிக் வந்து இந்த ஹூடா பியூட்டியோட லிப் ஸ்டெயின் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து லிப் லைனர் ஸ்டெயின். ஐ ரியலி லவ் திஸ். சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு டவுன் சைடு என்னென்னா, யூ ஆல்வேஸ் ஹேவ் டு ஸ்டோர் திஸ் அப்சைட் டவுன். அப்போ மட்டும் தான் உங்களுக்கு அந்த பெனில் வந்து ஃப்ளோ நல்லாயிருக்கு. பட் திஸ் இஸ் ஸோ குட். நல்லா லாஸ்ட் ஆகுது. அண்ட் எனக்கு தெரியல, நான் என்னோடய அவுட்டர் கார்னர்ஸில் மட்டும் இந்த பென் போட்டு நான் கலர் பண்ணினேன். லிப்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகுது. அது மட்டும்தான் இன்னொரு ஒரு மைனஸ் பாயிண்ட். அண்ட் ஃபார் த லிப்ஸ் ஐ வாண்டட் டு கோ வித் திஸ் காம்போ, மை கோ டு ஃபேவரட் காம்போ, க்ரைலனோட லிப் ஸ்டெயின் அண்ட் மேப்ளினோட சூப்பர் ஸ்டே லிக்விட் லிப்ஸ்டிக். ஸ்டெயின் வந்து ஒரு மெரூன் ஷேட் அண்ட் மேப்ளினோட ஷேட் வந்து பயனீர் நான் வந்துட்டு யூஸ் பண்ணேன். பட் எனக்கு வந்து ரெட் யூஸ் பண்ணலாமா இதுக்கு அப்படின்ற மாதிரியே இருந்தது. சாரீக்கு கொஞ்சம் கிளாஷ் ஆன மாதிரியே இருந்தது. கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரியும் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே லைட்டாக பிளாட் மட்டும் பண்ணி ஒரு ரெட் பேஸ் மேலே ஒரு பிங்க் கலர் ஷேட் போட்டுக்கிறேன். திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் மேவ்லினோட சூப்பர் ஸ்டே ரேஞ்ச் தான். ஐ திங்க் திஸ் இஸ் கால்ட் வாயேஜ். இந்த பிங்க் போட்டோடனே ஓகே, அந்த சில்வருக்கு ரெட் விட பிங்க் வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா கோல்டுக்கு ரெட் நல்லாயிருக்கும், சில்வருக்கு ஐ ப்ரிஃபர்ட் பிங்க். ஓகே, நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அப்புறம் லாஸ்ட்டாக லாரியலோட இன்ஃபாலிபிள் செட்டிங் ஸ்ப்ரே நல்லா போட்டு நான் வந்து செட் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். திஸ் மேட் மை மேக்கப் ஸ்டே சூப்பர் லாங். அண்ட் லிப்ஸ் இன்னும் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணுறதுக்கு கேட் ஃப்ரம் இன்சைட் நான் வந்து டாப் பண்ணிக்கிறேன். அண்ட் தட்ஸ் தி ஃபைனல் லுக். அதுக்கப்புறம் எந்த ஃபுட்டேஜும் என்கிட்ட கிடையாது ப்ராப்பரான லைட்டிங்கில். ஒரு பேசிக்கான ஃபோன் ஃபுட்டேஜஸ் தான், அதுவும் கொஞ்சம் மொக்க லைட்டிங்கில் தான் உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்குது. திஸ் இஸ் ஹவ் மை மேக்கப் டர்ன்ட் அவுட். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. டிஃப்ரெண்ட் லைட்டிங்கில் இப்படி தான் இருந்துச்சு. ஐ ஸ்டில் டோன்ட் ஹாவ் லைக் அ ப்ராப்பர் ஃபுட்டேஜ் ஆர் ப்ராப்பர் லைட்டிங்கில் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. வெரி சாரி அபவுட் இட். பட் யா, திஸ் இஸ் இட். இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க ப்ராடக்ட் லிங்க்ஸ்க்கு. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். I just need you. I don't know what it